எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போவது பொது அப்படின்ற ஒரு தலைப்பு. இந்த பொது தலைப்புல தான் பார்த்தீங்கன்னா, வழு அமைதி அப்படின்ற தலைப்புகள் எல்லாமே இதுல கவர் ஆகக்கூடியது. இது நம்மளுடைய சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா திணை மரபு, பால் மரபு அப்படின்ற டாபிக் எல்லாம் இருக்கும். அது கூட இது கட்டாயம் நம்ம பார்த்தாதான் அந்த சிலபஸ் கவர் ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வினா, விடை இதெல்லாம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் பார்த்தோன்னா, இதுலயும் உங்களுக்கு கொஞ்சம் அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த பொதுவுடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். அதனால இப்ப நம்ம பார்க்க போறது பொது பார்க்க போறோம். இந்த பொதுல பார்த்தீங்கன்னா, வழு, வழா, வழு அமைதி அப்படின்ற 3 தலைப்புகள நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இலக்கணத்துல பொது. பொதுல ஃபர்ஸ்ட் நம்ம இருதிணைன்னு பார்க்கிறோம். இருதிணை அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம் நம்ம? ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அஃறிணை. உயர்திணைன்னா யார சொல்லுவோம் நம்ம? இப்ப பகுத்தறியக்கூடிய சிந்தனை உள்ளவங்களால எல்லாரையும் நம்ம பாத்தீங்கன்னா உயர்திணை அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, அறிவுடைய மக்கள். அறிவுடைய மக்கள் யாரு? ஆறறிவு உள்ள பகுத்தறியக்கூடிய சிந்தனை உள்ளவங்களுக்கு தான் நம்ம அந்த உயர்திணை அப்படின்ற ஒரு பெயரை நம்ம சொல்றோம். மக்களை தவிர மற்ற உயிர்களும் உயிரற்ற பொருட்களும் அஃறிணை. இப்ப மக்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய திறன் கொண்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உயர்திணை. சிந்திக்க திறன் அல்லாத உயிரற்ற பொருட்களாக இருக்கக்கூடியது எல்லாமே அஃறிணை. அது உயிர் உள்ள பொருளாகவும் கூட இருக்கலாம். இது நமக்கு நன்னூல் நூற்பால என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள், தேவர், நரகர் உயர்திணை மற்றும் உயிர் உள்ளவையும் அல்லவையும் அஃறிணை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நன்னூல் நூற்பால இதுதான் மக்கள், தேவர், நரகர் எல்லாமே மக்கள் தானே. இவ எல்லாமே உயர்திணை மற்றும் உயிர் உள்ளவையும் அல்லவையும் அஃறிணை. மற்றும் உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் உயிர் இல்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் அது அஃறிணை அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல நன்னூல் நூற்பால சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுவே சரி. இப்ப நன்னூலார் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்பனார் அவரல பிறவே. உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்பனார் அவரல பிறவே. உயர்திணை என்பது யாரு? மக்கள் மட்டும்தான் உயர்திணை. மக்கள் அல்லாதவங்க மத்தவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அஃறிணை அப்படின்றவங்க தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அப்ப இங்க நன்னூலார் சொன்ன நூற்பாவும் சொல்லியிருக்கேன், தொல்காப்பியர் சொன்ன நூற்பாவும் சொல்லியிருக்கேன். இதுவே கொஸ்டின் தான். அப்ப உயர்திணையை பற்றி நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு, உயர்திணையை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்ப இதுவே தொல்காப்பியர் இந்த ஓரறிவு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு 9th புக்ல இருக்கும் பாருங்க. ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. உயிர் வகை அப்படின்ற ஒரு தலைப்புல கொடுத்திருப்பாங்க. அப்ப அதை பார்த்தாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்தெந்த உயிர்களுக்கு என்னென்ன அறிவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருதிணையில உயர்திணை, அஃறிணை. உயர்திணை யாருன்னு கேட்டா அறிவுடைய மக்கள், பகுத்தறியக்கூடிய சிந்தனை உள்ளவங்க உயர்திணை. அஃறிணைன்றது உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் மனிதர்களை தவிர்த்து மீதி அத்தனையுமே யாருன்னு கேட்டா அஃறிணை அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு திணையின் உட்பிரிவு பிரிக்கிறோம். திணைய 5 அதுக்கப்புறம் திணையின் உட்பிரிவுகள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் தான். பால் பாத்தீங்கன்னா பால் 5 வகையா பிரிக்கிறோம். பால் ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பால்களாக பிரிக்கிறோம். இந்த 5 பால்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உயர்திணைக்குரிய பால்கள் எதுன்னு கேட்டா ஆண் பால், பெண் பால், பலர்பால். இவை 3ம் உயர்திணைக்குரிய பால்கள். ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது 3ம் உயர்திணைக்குரிய பால்கள். அஃறிணைக்குரிய பால்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அஃறிணைக்குரிய பால்களாக பிரிச்சிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, பால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உயர்திணைக்குரிய பால்கள் எத்தனைன்னு கேட்டா 3, அஃறிணைக்குரிய பால்கள் எதுன்னு கேட்டா 2. உயர்திணைக்குரிய பால்கள் ஆண் பால், பெண் பால், பலர்பால். அஃறிணைக்குரிய பால்கள் ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது இடங்கள் சொல்லியிருக்காங்க. இடங்கள் சொல்லும்போது தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் தன்மை, நீங்க முன்னிலை, தேர்ட் பர்சன் படர்க்கை. தேர்ட் பர்சன் மூன்றாவது நபரை குறிக்கக்கூடியதா யாருன்னு கேட்டீங்கன்னா படர்க்கையாக சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பாருங்க, இப்ப நம்ம பார்க்க போறது வழு, வழா, வடு அமைதி. நிச்சயமா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஏரியா இது. ஃபர்ஸ்ட் நம்ம வழுனா என்ன, வழானா என்ன, வழு அமைதினா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வழாநிலை. வழாநிலைன்னு சொன்னா
இங்க பாருங்க, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. நம்ம ஒரு வார்த்தைகளை தெளிவா நம்ம எந்த ஒரு இலக்கண பிழையின்றியும் பேசணும் எழுதணும்னு சொன்னா அதுக்கு பேர் தான் வழா. குற்றம் இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படின்றதுக்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வழாநிலை அப்படின்னு பேரு. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. அதுக்கடுத்து வழு பாருங்களேன். இலக்கண முறையின்றி கிராமர் மிஸ்டேக்கோட இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு. வழு அப்படின்னு சொன்னா குற்றம். வழு என்றால் குற்றம். வழா அப்படின்னு சொன்னா குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. சாரிப்பா, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறது வழு மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னா வழுவும் இருக்கு வழாவும் இருக்கு. வழுன்னு சொன்னாலே நம்ம பிழைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? நம்ம இந்த பிழையா இருக்கிறதுல மட்டும்தான் நமக்கு வினாக்களாக வரும். வழா நிலையில நமக்கு கொஸ்டின் பிரேம் ஆகாது. பொதுவா பாத்தீங்கன்னா வழு எத்தனை வகைன்னு பாத்தீங்கன்னா 7 தான். வழாவும் 7 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பழைய புக்ல பாத்தீங்கன்னா இதுல 6 அப்படின்ற ஒரு வேரியேஷன் இருக்கும். ஆனா இப்ப புது புக்ல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா வழுவும் சரி வழாவும் சரி 7 தான் அப்படின்ற ஒரு ஞாபகம் வச்சுங்க. வழு 7, வழாவும் 7 தான். இங்க பாருங்க, முதல்ல நம்ம பார்க்க போறது இலக்கண பிழை இன்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலைன்னு சொன்னேன். இலக்கண பிழையுடன் பேசுவது வழு. இப்ப நம்ம பார்க்க போறது வழு அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, வழுவை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இந்த டாபிக்ல இருக்கு பாருங்க, திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இதுதான் பாத்தீங்கன்னா வழுவுடைய வகைகள். என்னென்ன வகைகள்? மொத்தம் 7. இது பாருங்க, திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வகைப்படும். இப்ப திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இப்ப நம்ம பார்க்க போறது இப்ப இதுல என்னன்னா இதோட வகைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வினா விடை பற்றி நடத்திருக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த தலைப்புல இதோட சப் டாபிக் என்னன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திணை. திணையை தான் நம்ம சொன்னோம். ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. உயர்திணைனா என்னன்னு சொல்லியிருக்கேன், அக்ரிணைனா என்னன்னு சொல்லியிருக்கேன். உயர்திணை அப்படின்னு சொன்னா மக்கள் அனைவரும் உயர்திணை, மக்கள் அல்லாத பெரும் பார்த்தனா அக்ரிணை. உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்பனார் அவரல்ல பிறவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் சொன்னாரு. மக்கள் தேவர் நரகர் உயர்திணை மற்றும் உயிர் உள்ளவையும் அல்லவையும் அக்ரிணை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா நன்னூலார் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த திணையை 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு உயர்திணை, அக்ரிணை. அதுக்கப்புறம் பாலை பிரிக்கிறோம். பால் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் 5 வகைப்படும். இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் 3 வகைப்படும். காலம், காலமும் 3 தான். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் 3 வகையா பிரிக்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வினா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். வினாவுடைய வகைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 6. விடையுடைய வகைகள் பாத்தீங்கன்னா 8. இந்த வினா வகைன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம் பாருங்க, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, புலல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினா வகைகள் 6. விடை பாத்தீங்கன்னா 8. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த விடையுடைய வகைகள் 8ஆ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அதன் பிறகு மரபு. மரபுக்கு பாத்தீங்கன்னா வகைகள் கிடையாது. இதுதான் நம்ம ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு அப்படின்னு சொல்லிட்டு மரபுகள் பிழைகளை சொல்லணும். மரபுனா என்ன? முதல்ல ஒரு நம் முன்னோர்கள் ஒரு சொல்ல எப்படி சொன்னாங்களோ அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் மரபு. நமக்கு ஏன் இப்ப நம்ம அந்த இடுகுறி பெயர் சொல்றோம் இல்லைங்களா? இடுகுறி பெயர்னா என்ன? நம் முன்னோர்கள் எந்த ஒரு காரணமும் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். அதேதான் சேம் பாத்தீங்கன்னா மரபுன்றது நம்ம முன்னோர்கள் இப்ப குயில் கூவுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம குயில் கத்துன்னு சொன்னா தப்பு.
கிளி பேசும் அல்லது கொஞ்சம்னு சொல்றோம். அப்ப கிளி கத்தும் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அப்ப நம் முன்னோர்கள் ஒரு ஒரு விலங்குக்கோ சரி, ஒரு மனிதர்களுக்கோ, ஒரு பொருளுக்கோ என்ன பெயரிட்டு அழைச்சாங்களோ, அந்த பெயரை நாம அப்படியே பயன்படுத்துவதற்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மரபு. நம் முன்னோர்கள் ஒரு சொல்ல எப்படி சொன்னாங்களோ அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் மரபு. இதுதான் மரபு. இப்ப நம்ம இதோடைய வகைகள்ல என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வழு பார்க்கறோம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் திணை வழு. நம்ம பார்க்க போறது திணை வழி. செழியன் வந்தது. செழியன் வந்தது. அப்ப இங்க பாருங்க, செழியன் அப்படின்றது ஒரு உயர்திணை பெயர். செழியன்றது ஒரு உயர்திணை பெயர். இப்ப வந்தது அப்படின்றது யாரை குறிக்கும்? அக்னியை தான் குறிக்கும். அப்ப வந்தது, போனது, சென்றது. ஏன்னா நாம இப்ப என்ன மனிதர்களே அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அதனால அந்த வேரியேஷன் கூட நிறைய பேருக்கு தெரியாம போயிடும். எங்க அம்மா வந்தது, எங்க அப்பா போனதுன்னு சொல்றோம். ஏன்னா யாருக்கு என்ன பெயரிட்டு அழைக்கணும்ன்ற ஒரு முறை கூட இப்ப தெரியாம போயிட்டு இருக்கு. அப்ப செழியன்ற ஒரு உயர்திணை பெயரை வந்தது என்ற ஒரு அக்னியை பெயர்ல சொன்னதால இது திணை வழு. அப்ப செழியன் வந்தான், செழியன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பொருளடையில கரெக்டா நம்ம சொன்னோம்னா அது வந்து கரெக்டா இருக்கும். அங்க பாருங்க, செழியன் வந்தான் அப்படின்றது கரெக்ட். அதான் வழாநிலை. இப்ப நமக்கு வழாநிலையில கொஸ்டின் ஃப்ரேம் ஆகாது. ஏன்னா அது கரெக்டா இருக்கு. நமக்கு வழுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் வந்து வரக்கூடியதாக இருக்கும். இங்க பாருங்க, அதுக்கு அடுத்தது பால். கண்ணகி உண்டான். கண்ணகின்றது ஒரு பெண்பால் பெயர். உண்டான் அப்படின்றது ஒரு ஆண்பால் விகுதியை குறிக்கக்கூடியது. ஆண் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்பால் விகுதி எது? ஆள் அப்படின்னு தான் வரணும். இங்க பாருங்க வழாவுல கண்ணகி உண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப கண்ணகி என்ற ஒரு பெண்பால் பெயரை உண்டான் என்ற ஒரு ஆண்பால் பெயர்ல சொன்னதால இது பால் வழு. இதே வழா நிலையில பாருங்க உங்களுக்கு கரெக்டா கொடுத்திருப்பாங்க. கண்ணகி உண்டான், கண்ணகி உண்டாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் சரி. அப்ப இது வந்து தவறு உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க ரெண்டுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, செழியன் வந்தது. செழியன் என்ற உயர்திணை பெயரே வந்தது அப்படின்ற ஒரு அக்ரிநிலை பெயர்ல சொன்னதால இது திணை வழு. இப்ப வழால பாருங்க உங்களுக்கு செழியன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பால்ல கண்ணகி உண்டான். கண்ணகி என்றது ஒரு பெண்பால் பெயரு. உண்டான் என்ற ஆண்பால்ல முடிஞ்சிருக்கிறதால இது பால் வழு. உங்களுக்கு வந்து வழா நிலையில பாருங்க கண்ணகி உண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இடம். இடம் சொல்லும் போது இப்ப நான்றது ஒரு தன்மையை குறிக்கும், நீன்றது முன்னிலையை குறிக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, நீ வந்தேன், நீ வந்தேன். அப்ப நான் தன்மையில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால அப்ப இந்த இடவழு. அப்ப நான் வந்தேன் தான் சொல்லுவோம். ஆனா குழந்தைங்க மட்டும் தான் சொல்லும். என்னைக்குமா வந்த, நாளைக்கு வந்தனே அப்படின்னு அப்ப அது குழந்தை, அது சொல்றது கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நாம சொல்லும் போது அது வந்து தவறு. அப்ப இங்க என்ன நீ வந்தாய், நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீ வந்தேன் அப்படின்னு சொன்னதால இது என்ன வழுன்னு பார்த்தீங்கன்னா இடவழு. தண்ணியில சொல்லக்கூடியத முன்னிலையில சொன்னதால இது இடவழு. அங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, நீ வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வழாநிலையில கரெக்டா தெளிவா வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, இப்ப திணை பால் இடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்திருக்கோம். காலம். நாம என்ன காலம் வந்து 3 காலம் இருக்கு இல்லையா? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் வந்து 3 வகையா நம்ம பிரிப்போம். இங்க பாருங்க, நேற்று வருவான் எப்படி சொல்லணும்? நேற்று வந்தான்னு சொல்லணும். இல்லாட்டி நாளை வருவான்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறோம்? நேற்று வருவான், நாளை வந்தான். அப்ப நேற்று வருவான் அப்படின்றத இந்த இடத்துல தவறா கொடுத்திருக்கிறதால நேற்று வந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திய நேற்று வருவான்னு சொல்லியிருக்கிறதால இந்த இடத்துல இது கால வழுவாயிடுச்சு. இது எப்படி சொல்லியிருக்கணும்? நேற்று வந்தான்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம், ஒருத்தவங்க பாக்குறோம், எப்பப்பா வந்த? நேற்று வந்தம்மா. என்னைக்கு போவேன், என்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க சொல்லிருக்கக்கூடிய செய்தி பாருங்க, நேற்று வருவான்னு கொடுத்துருக்காங்க. நேற்று வந்தேன், நேற்று வந்தான் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இது காலவழு. இறந்த காலத்துல சொல்லக்கூடியதை எதிர்காலத்திலயும், எதிர்காலத்துல சொல்லக்கூடியது இறந்த காலத்திலயும் மாற்றி மாற்றி இங்க சொல்லக்கூடியதா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காலவழுவாக வந்து மாறுபட்டிருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, வினா. வினானா என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப நானே உங்களை கேட்கிறேன், இந்த கோடை போட்டுட்டு இந்த கோட்ல எது பெருசுன்னு கேட்கிறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு கோடு போட்டிருக்கேன், இந்த கோட்ல எது பெருசுன்னு கேட்டிருக்கேன்.
ஒரு கோடை போட்டுட்டு எப்படி பெருசா சின்னதான்னு கேட்க முடியும்? நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ல. ஒரு கோடு தான் மேம் போட்டிருக்கீங்க. நீங்க எப்படி பெருசா சின்னதான்னு சொல்லலாம்? ஒரு விரலை காட்டி பெருசா சின்னதான்னு கேட்காது. ஒரு விரல காட்டுறேன். இது எது பெருசு, எது சின்னதுன்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? இதுவே 2 விரல காட்டி இதுல எது பெருசு அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியும். அப்ப கேட்கிற கொஸ்டினே நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தேன்னா, தவறா சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க. ஒரு விரலை காட்டி பெருசா சின்னதான்னு கேக்குறது. ஒரு விரலை காட்டி பெருசா சின்னதான்னு கேக்குறது. அதான் இங்க பாருங்க. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அல்லது ஒரு கோடை போட்டு பெருசா சின்னதா என்று கேட்டல். அப்ப கேக்குற கொஷினே தப்பா இருக்குது. அப்ப அது கேக்குற கொஷினே தப்புன்னு சொன்னா அது வினாவல். அப்ப எப்படி வந்திருக்கணும்? ஒரு விரலை காட்டி எது சிறியதோ எது பெரியதோ என்று கேட்டல். ஒரு விரல் இல்ல, இரு விரலை காட்டணும். அங்கே தவறா இருக்கு. இரு விரல காட்டணும். இரு விரலை காட்டணும்னு சொன்னா எது பெருசு எது சிறுசு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் நம்ம கேட்க முடியும். 2 பேர் நிக்க வச்சுக்கிறோம். இதுல யார் பெருசு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அப்ப 2 பேரை கம்பேர் பண்ணாதான் நம்மளால சொல்ல முடியும். 2 விஷயத்த கம்பேர் பண்ணாதான் யார் பெஸ்ட் யார் பெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் இந்த இடத்துல ஒரு விரலை காட்டி நம்ம சொல்ல முடியாது. 2 விரலை காட்டி தான் சொல்ல முடியும். அதனால இது என்ன வழுன்னு பாத்தீங்கன்னா வினா வழு. அதுக்கடுத்து பாருங்க விடை. விடை இங்க பாருங்க. கண்ணன் எங்கே இருக்கிறான்? கண்ணன் எங்கே இருக்கிறான்? நம்ம கேக்குறோம். நான் இப்ப உங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்லணும்? மேம் நான் தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நான் கேக்குற கொஸ்டினுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு கூட நீங்க சொன்னா கூட அது கரெக்டா பொருந்தும். நான் கண்ணாடி பாக்குறேன். நான் ஊருக்கு போறேன். என்னம்மா பண்றேன்னு தான் கேட்டேன். என்ன பண்றீங்கன்னு கேக்குறதுக்கு இங்க பாருங்க. கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? டேய் நான் என்ன கேக்குறேன் நீ என்ன பதில் சொல்ற? நான் கண்ணன் எங்க இருக்கிறான்னு கேக்குறேன் கண்ணாடி பைக்குள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் கேக்குற கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லாத ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம் ஆன்சர். அப்ப இந்த இடத்துல பாருங்க நான் கேக்குற கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லாத நம்ம ஒரு ஆன்சர் பண்றோம்னு சொன்னா அதுதான் விடைபொருள். இப்ப அது இது எதுன்னு எல்லாம் மாத்தி யோசின்னு சொல்றாங்க இல்லையா? அத போலதான் இது. நம்ம கேக்குற கொஸ்டினுக்கு அத பத்தி எதுவுமே இல்லாத நீங்க ஒரு தனியா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு பேர் தான் விடைவழு. கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறான் என்று விடை எழுது. இது கரெக்ட். கண்ணன் எங்க இருக்கான்? கடைக்கு போயிருக்கான். எங்க இருக்கான்? வீட்டுல இருக்கான். அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருந்தும். ஆனா இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. கேட்ட வினா ஒண்ணு, அவன் சொன்ன பதில் ஒண்ணு. அப்ப அதனால விடை வழு. கேட்டதுக்கு தப்பான ஒரு ஆன்சர் பண்றதால இதுக்கு என்ன வழுன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா விடை விழா வருது. நமக்கு மேக்ஸிமம் இதுல ஆன்சர் கரெக்டா வரும் இல்லைங்களா? அதனால நமக்கு கொஸ்டின் வராது. வழாநிலையில நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகாது. எதுல கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும்னு பாத்தீங்கன்னா வழுல மட்டும் தான் நமக்கு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஏன்னு கேட்டா இதுதான் தப்பா இருக்கும். நம்ம கரெக்டா கொடுத்தனாலே அதுல நம்ம தப்புன்னு சொல்லுவோம். ஆனா தப்பா இருக்கக்கூடியது எப்படி கரெக்டா இருக்குன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு கொஸ்டினே ஃப்ரேம் ஆகும். இதுல பொருந்தா சொல்லு, பொறுத்துக நிறைய கொஸ்டின் ஃப்ரேம் ஆகக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ம், மரபு. மரபு நான் என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு? ஏற்கனவே உங்களுக்கு நம் முன்னோர்கள் ஒரு சொல்ல எப்படி சொன்னாங்களோ, அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் மரபுன்னு சொன்னேன். இங்க பாருங்க, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோட்டம்னு சொல்லியிருக்காங்க. தென்னம் தோட்டமா? தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தென்னம் தோப்புன்னு பேரு. தென்னை மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தென்னம் தோப்பு. அதே இது கூட குயில் கத்தும். குயில் கத்துமா? இல்ல குயில் கூவும். அப்ப இந்த இடத்துல மரபுல குயில் கத்தும்னு குடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அது மரபு வழு. இங்க தென்னம் தோட்டம் குடுத்திருக்காங்க. தவறா குடுத்திருக்காங்க. நமக்கு என்ன ஆன்சர் இருக்கணும்? தென்னம் தோப்பு தான் வரணும். அப்ப அதனால இது மரபு பிழை அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்த்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா திணை, வழு பார்த்திருக்கோம். திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழுக்களுடைய வகைகளை பார்த்திருக்கோம். வழுவுல தான் கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். வழாவுல கொஸ்டின் இருக்காது. திரும்ப ஒரு முறை சொல்றேன் கவனிங்க. இப்ப திணை 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு உயர்திணை, அஃறிணை. உயர்திணையில இருக்கக்கூடிய செழியன் வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது செழியன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில இருக்கக்கூடிய ஒரு பெயரை அஃறிணையில சொன்னதால இது திணை வழு. பால் வழு பாருங்க. கண்ணகி அப்படின்றது ஒரு பெண்பால் பெயரு. உண்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்பால் பெயர்ல சொல்லலாம். உண்டான் என்ற ஆண்பால் விகுதியில வந்ததால இது பால் வழு. இடம். நீ வந்தேன். நான் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னிலை பெயர்ல சொல்லியிருக்கிறதால அது நீ வந்தான் அப்படின்னு சொல்றதுல இந்த இடத்துல நீ வந்தேன் நான் வந்தேன்னு சொல்றதை இங்க இது இடவழு. அதுக்கடுத்து காலவழு. நேற்று வருவான். நேற்று வந்தான்னு சொல்லியிருக்கணும். அப்ப வருவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப எதிர்காலத்துல சொல்லியிருக்கிறதால இது காலவழு. அதுக்கடுத்து வினாவழு பாருங்க. ஒரு விரலை காட்டி பெரியதா சிறியதா என்று கேட்டது.
நம்ம 2 விரலை தான் காட்டணும். ஒரு விரலா காட்டி பெருசா சின்னதான்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. அப்ப கேட்கிற கொஸ்டினே வந்து தப்பா சொல்லியிருக்கிறதால இது வந்து வினாவழு. அதுக்கடுத்து விடை. விடை பாருங்க. நான் இப்ப வந்து கண்ணன் எங்கே இருக்கிறான்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதில சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடைவழு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விடையளித்தல். அதுக்கு அடுத்தது மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதிக்கு பேரு தென்னம் தோப்புன்னு பேரு. ஆனா இந்த இடத்துல தென்னம் தோட்டம்னு குடுத்திருக்கிறதால இது மரபு வழு. இப்ப உங்களுக்கு பாருங்க இது தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வழுனா என்ன? வழானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வழுல தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும். வழாவுல நமக்கு கொஸ்டின் இருக்காது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வழு அமைதி பார்க்க போறோம். வழு அமைதி. ஓகே. வழு அமைதி. இப்ப நம்ம பார்த்தது வழு, வழா. இப்ப அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போறது வழு அமைதி. வழு அமைதியில நிச்சயமா கொஸ்டின் இருக்கும். இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழு அமைதில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க வழு அமைதினா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன் வழுனா குற்றம், வழானா குற்றம் இல்ல. வழு அமைதி. இங்க இங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். வழு அமைதி. வழுனா குற்றம். வழுனா குற்றம். வழு அமைதி. குற்றம் தான் இருந்தாலும் அதை அமைதியா ஏத்துருவோம். எப்படி அமைதியா ஏத்துக்கிறது? ஏதேனும் காரணம் கருதி நம் இலக்கண முறையின்றி அமைந்தாலும் ஏதேனும் காரணம் கருதி இலக்கணம் உடையது போல் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் வழு அமைதி என்று பெயர். இங்க பாருங்க. இலக்கண முறைப்படி பிழை இருக்கிறது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அதை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் வழு அமைதி. நம்ம இப்ப சிம்பிளா சொல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப தம்பி பாப்பாவை அண்ணன் அடிச்சிட்டான். நம்ம என்ன சொல்வோம்? அண்ணன் தானே அடிச்சான். அப்பா தானே அடிச்சாங்க. அம்மா தானே அடிச்சாங்க. உங்க ஆசிரியர் தானே அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம அந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்றோம் இல்லையா? இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வழுவாமை. தப்பு தான் செஞ்சது. இருந்தாலும் அந்த விஷயத்த நம்ம ஏத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அதுதான் வழு அமைதி. இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. குற்றம் தான் இருந்தாலும் அதை அமைதியா ஏத்துக்குங்க. இலக்கண முறையின்றி அமைந்தாலும் ஏதேனும் காரணம் கருதி இலக்கணம் உடையது போல் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் வழு அமைதி. இப்ப இங்க பாருங்க. இப்ப இதுக்கு வந்து வகைகள் கிடையாது. ஆனா வகைகள் இல்லைனாலும் இப்ப திணை, பால், இடம், காலம், வினாலாம் வராது. மரபு உண்டு. அப்ப இதுல வந்து நம்ம இப்ப முதலாவது நம்ம பார்க்க போறது திணை வழு அமைதி. நம்ம ஏற்கனவே திணை வழு பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப திணை வழு அமைதி. இப்ப நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே வந்து மனிதர்களை வளர்க்குறோமோ இல்லையோ ஆடு மாடுகள் எல்லாமே நம்ம பெட் அனிமல்னு சொல்லிட்டு நிறைய வளர்க்குறோம் இல்லையா? இப்ப அதுல இங்க பாருங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. நம்ம அப்படியே திடீர்னு உட்கார்ந்து இருக்கோம். என் அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா வந்துட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படி ஒரு ஆர்வமா போவோம்ல. ஆனா திரும்பி பார்த்தா யாரா இருக்கு? மாடா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. ஐயா அப்ப மாட்டை பார்த்து அம்மான்னு கூப்பிடுறாங்களா? தப்பு தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த மாட்டு மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு அன்பு, அந்த உவப்பின் காரணமாக அந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப அவங்க சொன்ன தப்புதான். ஒரு அக்ரியில இருக்கக்கூடியத ஒரு உயர்தனி பெயர்ல சொல்லி அழைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மாட்டின் மீது அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாகவும், ஒரு மகிழ்ச்சியின் காரணமாகவும் அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இங்க பாருங்க அக்ரிணையே உயர்தினியாக கொல்லப்பட்டது. இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்றோம்? அதை ஏத்துக்கிறோம். அதுதான் வழு அமைதி. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதி. எதன் காரணமாக? உவப்பின் காரணமாக. உவப்பினா மகிழ்ச்சி. அது மேல அவங்களுக்கு ரொம்ப அளவற்ற ஒரு பற்றின் காரணமாக அதை என்ன பண்றோம்? நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பால் வழு அமைதி. பால் வழு அமைதி பொதுவாவே நம்ம சொல்வோம். இங்க பாருங்களேன் நம்ம ஒரு ஆண் பிள்ளையே பெண் பிள்ளையா கூப்பிடுவோம். எப்படின்னு பாருங்க வாடா. ஒரு பெண் பிள்ளையா தான் இருக்கும். வாடான்னு கூப்பிடுவோம். வாடான்ற பெயர் யாரை பொருந்தும்? ஆண்களுக்கு மட்டும்தானே பொருந்தும். இங்க பாருங்க. வாடா ராசா வாடா கண்ணா என்று வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. தன் மகளை பார்த்து
தாய் அழைப்பது. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. அப்ப பால் வழுவமதி. ஏன் இத பால் வழுவமதின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக என்ன சொல்றாங்க, பெண் பால்ல இருக்கக்கூடிய ஒரு பெயரை ஆண் பாலாக வந்து கொல்லப்பட்டது. பெண் பால்ல உள்ள பெயரை ஆண் பாலாக சொன்னதால இது வந்து உங்களுக்கு பால் வழுவமதியாக வந்து வரக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து பொதுவா வந்து ஒரு பையன் வாடான்னு கூப்பிடுவோம். ஆனா ஒரு பெண்ணை வந்து பட்டுன்னு நம்ம வாடான்னு கூப்பிட மாட்டோம் இல்லையா? அப்படியே வாடான்னு நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா அந்த பெண் பிள்ளையை அவங்க ஆண் பிள்ளையாக நினைக்கிறாங்க. இல்ல அந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேல வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த வாடான்னு கூப்பிடும்போது அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத வந்து நம்ம இதை ஏத்துக்கிறோம். அதான் வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமதியாக வந்து கொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இடவழு அமைதி. இடவழு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும் பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இப்ப நான் தான் இங்க இருக்கேன். இப்ப இந்த நான் இங்க இருக்கும்போது நான்ற வார்த்தை சொல்லணும் இல்லையா? அப்ப நான்ற வார்த்தை சொல்லாம நான் என்னோட ஒரு எக்ஸ் ஆர் ஒய் இப்போ ஒரு நேம் சொல்லி இவ வந்து நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த நபர் யாரு அப்படின்ற கொஸ்டின் வரும் இல்லைங்களா? அப்ப இங்க பாருங்க நான் தான் மாறன். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றோம். அந்த மாறன் யாரு? நான் தான் சொல்லணும். அப்ப நான் சொல்றதை விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பேரை மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல அது ஒரு தேர்ட் பர்சனா வந்து நமக்கு வந்து கருதப்படுது. அங்க பாருங்க, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும் பொழுது அந்த ஒரு தனி பர்சன், அந்த ஒரு தனி மனிதன் அவன் என்ன பண்றான், நான் இப்ப வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். அப்ப என்ன தன்மையிலே படர்க்கை இடத்தில் சொல்றது. இங்க தன்மையில இருக்கக்கூடிய ஒரு நபரை படர்க்கையில யாரோ ஒரு தேர்ட் பர்சனா இருக்கிற போல வந்து நம்ம இந்த இடத்துல சித்தரிச்சு சொல்றதுக்கு பேர் தான் என்னது, இடவழு அமைதி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது கால வழு அமைதி. கால வழு அமைதினா இன்னும் கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம கிராமப்புறங்கள்ல ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்து கிளம்பிட்டு ஒவ்வொரு வீட்ல இருந்து பிள்ளைங்களை போய் எல்லாம் ஒண்ணா வருவாங்க இல்லையா? ஒண்ணா வரும்பொழுது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பேர் சொல்லி ஒருத்தவங்களை அழைக்கிறோம். அழைக்கும் போது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளதான் இருப்பாங்க. நம்ம வெளியில நிப்போம். நம்ம ஃப்ரெண்ட போய் கூப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள இருப்பாங்க. உள்ள இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எப்படி சொல்லணும்? இதோ வருகிறேன்னு சொல்லணும். ஆனா அவங்க வந்துட்டேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அத நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் ஏத்துக்கிறோம்? அவங்க விரைவின் காரணமாக, அவங்க போகக்கூடிய அந்த விரைவின் காரணமாக, அந்த அவசரத்தின் காரணமாக அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்? ஏத்துக்கிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வழு அமைதிதான். நம்ம இன்னும் கூட சொல்ல இப்ப எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம எழுதி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் பாஸ் ஆயிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பாஸ் ஆயிட்டேன்னு நீங்க சொல்றீங்க? ரிசல்ட் வரல, பேப்பர் பார்க்கல, ஆன்சர் கீ பார்க்கல, எதுவுமே பண்ணல. நம்ம எப்படி பாஸ் ஆயிட்டோம்னு சொல்றோம்? அப்ப நம்ம எழுதின ஒரு தெளிவின் காரணமாக அந்த செய்திய வந்து நம்ம சொல்றோம். அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஏத்துக்கிறோம். இதுதான் வழு அமைதி. அப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் தவறாக இருந்தாலும், அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஏதோ ஒரு காரணம் கருதி அத என்ன பண்றோம்? நம்ம ஏத்துக்கிறோம். அதனால அது வழு அமைதியா சொல்லப்படுது. அப்ப இங்க பாருங்க, அதுக்கு அடுத்தது கால வழு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ற தொடர் எப்படி வருகிறார்னு சொல்றோம் நம்ம. வருவார் தானே சொல்லணும். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல நாம அவர் ஏற்கனவே வர்றது வந்து திட்டமிட்ட ஒரு செயல். உறுதித்தன்மைக்காக அவர் வருகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறோங்க பாருங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ற தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இங்க வருவார்ன்றதுக்கு பதில் வருகிறார் அப்படின்னு சொல்றோம். வருகிறார்ன்றது தவறுதான். அப்ப நம்ம இந்த இடத்துல ஏன் இந்த விஷயத்த நம்ம ஏத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு ஒரு தலைவர், ஒரு உயர் அதிகாரியா இருக்க உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க, அப்ப அது உறுதித்தன்மையை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? அத நாம ஏத்துக்கிறோம். அதனால் அது கால வழுவமைதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து திணை வழுவமதி, பால் வழுவமதி, இட வழுவமதி, அதுக்கடுத்தது கால வழுவமதி, அதுக்கடுத்தது மரபு வழுவமதி. இப்ப இங்க பாருங்க, மரபு இது வரைக்குமே கேட்ட கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மரபு வழுவமதியில் தான். ஏன்னு கேட்டா, இங்க பாருங்க, குயில் கத்தும் குயிலோசை, கத்தும் குயிலோசை. நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். குயில் கத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னேன் நானு? மரபு வழுன்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்க, இதுவே மரபு வழுவமதின்னு சொல்றேன். என்ன ரீசன் பாருங்களேன். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பாரதி சொல்லியிருக்கிறார். மகாகவி பாரதியே சொன்னதால ஒரு செயல் வந்து குயில் கத்தும், அப்ப குயில் கூவும் தான். எல்லாருக்கும் கூவும் தான். ஆனா பாரதி வந்து குயில் கத்தும்ன்றத நம்ம ஏத்துக்கிறோம். மகாகவியே சொன்ன ஒரு காரணத்தால ஒரு தவறான செய்தியை கூட நம்ம என்ன பண்றோம், அவர் குயில் மீது காதல் கொண்டிருப்பார் குயில் பாட்டுல.
அப்ப அதனால அந்த கத்தும் குயிலோசை இந்த காதுல விழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு. அப்ப பாரதியே சொன்ன ஒரு காரணத்துக்காக ஒரு தவறான ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வலு அமைதியா வந்து நம்ம என்ன பண்றோம் ஏத்துக்கிறோம். இதுவே வலுவுல வந்து பாத்தீங்கன்னா குயில் கத்தும் சொன்னா மரபு வலு. இதே வலு அமைதியில பாடுங்க. இந்த பாட்ட ஞாபகம் வச்சுங்க. கன்ஃபார்மா கொஸ்டின் உண்டு இதுல. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதலில் பட வேண்டும் அப்படின்னு பாரதி இந்த பாட்டு வரி குடுத்திருந்தாலே, இது மரபு வழு அமைதி. வெறும் வந்து குயில் கத்துன்னு மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா, இது வழு. இது 2த்துக்குள்ள வித்தியாசம் மட்டும் பாத்துங்க. கன்ஃபார்மா வந்து இது உங்களுக்கு கொஸ்டினா ஃப்ரேம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இதுதான். ஏன்னு கேட்டா, நம்ம அந்த மரபு வழுக்கும், மரபு வழு அமைதிக்கும் வந்து சில வித்தியாசங்கள் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து மறந்து போயிடுவோம். அதனால இது 2மே வந்து மாத்தி மாத்தி வந்து குழப்பக்கூடிய பகுதி. குயில் கத்துன்னு மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா, மரபு வழு. கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருந்தாங்கன்னா, இது மரபு வழு அமைதி. பாரதி அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிக்கிறதால, இது மரபு வழு அமைதியாக சொல்லக்கூடியது. அப்ப இத போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழு, வழா, வழு அமைதி. வழு ஃபர்ஸ்ட் நம்ம வழு பார்த்தோம். வழுன்னு சொன்னா குற்றம். வழான்னு சொன்னா குற்றம் கிடையாது. வழு அமைதின்னு சொன்னா குற்றம் தான். இருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கிறோம். அதனால இது வந்து உங்களுக்கு வந்து இது வழு அமைதியாக வந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பார்த்த டாபிக் எல்லாமே வந்து இது ரொம்பவும் 3மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் எது? வழுவும் சரி, வழா, வழு அமைதி 3மே ரொம்ப முக்கியமான தலைப்பு. கன்ஃபார்மா வந்து கொஸ்டின் இருக்கக்கூடிய ஏரியா இது. இப்ப நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். 2 நூற்பா சொல்லியிருப்பேன் பாருங்க. மக்கள், தேவர், நரகர், உயர்திணை மற்றும் உயிர் உள்ளவையும் அல்லவையும் அஃறிணை அப்படின்னு சொன்னது நன்னூல். நன்னூலுடைய நூற்பா. ஆசிரியர் யாருன்னு கேட்டா பவணந்தி முனிவர். இவரு வந்து பாத்தீங்கன்னா உயர்திணை அஃறிணையை பற்றி வேறுபாடுகளை சொல்லியிருக்காரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியரும் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்பனார் அவரல பிறவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து தொல்காப்பியர் சொன்னது. அப்ப இது 2மே வந்து இப்ப இதுவும் கொஸ்டின் தான். இது யார் சொன்னது? அது யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு. அதன் பிறகுதான் வழுனா என்னன்னு பார்த்தோம். வழானா என்னன்னு பார்த்திருக்கோம். வழு அமைதினா என்னன்னு பார்த்திருக்கோம். இந்த 3 தலைப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கக்கூடியது. கன்ஃபார்மா கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா இது. நம்மளோட சிலபஸ்லயும் வந்து பாத்தோம்னா, திணை, மரபு அப்ப அந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது. அதனால இத கொஞ்சம் நல்லாவே வந்து இத பாத்துங்க. லாஸ்ட்டா சொன்ன இந்த மரபு வழு அமைதிய மட்டும் நான் இன்னும் ஒரு முறை கூட திரும்ப நல்லா பாத்துங்க. மரபு வழு அமைதின்றது கத்தும் குயிலோசை அப்படின்னு சொன்னாலே அது வந்து மரபு வழு அமைதி. இதே குயில் கத்தும் அப்படின்னு சொன்னா மரபு வழு அப்படின்னு சொல்லக்கூடியது. அ அதனால இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. சும்மா எனக்கு கரெக்டா தான் இருக்கும். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கரெக்டா தான் சார் இருக்கும். வேற எதுவும் இல்ல.